நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 17%இலிருந்து 22% உயர்த்த மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை வைக்க உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். காவிரி டெல்டா பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தொடர்ந்து மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில்தான் கொள்முதல் செய்வதில் பல்வேறு தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கொள்முதல் செய்யப்பட்ட நெற்களை உடனடியாக அரவை ஆலைகளுக்கு அனுப்புவதிலும் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டிலும் கூட இந்த குறுவை சம்பா சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவாலானது வடகிழக்கு பருவமழை போன்ற மழைக்காலங்களில் அந்த அறுவடை தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்முடைய தமிழக அரசின் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்து மத்திய உணவுக் கழகத்திற்கு வழங்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் என்பது 17%-ஆகத்தான் இருக்க வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன. உலர்த்துவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையிலே தொடர்ந்து மழையில் அந்த நெற்கள் கிடப்பதன் காரணமாக ஈரப்பதத்தினுடைய அளவை 17 கொண்டு வருவதற்கான வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் தான் 22 விழுக்காடாக ஈரப்பதத்தை அனுமதித்து கொள்முதல் செய்வதற்கான உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தும். கடந்த காலங்களிலும் இதே போன்று வலியுறுத்தி ஒரு சில முறை 22% அளவிற்கு ஈரப்பதம் இருந்தாலும் நெற்களை கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்தது. அதே போன்ற அனுமதியை தற்போதும் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. காவிரி டெல்டா உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பெய்திருக்கக்கூடிய தொடர் மழை காரணமாக நெல்லின் ஈரப்பதம் தொடர்ந்து 22%-ஆகவே இருக்கின்றது. எனவே 22%-ஆக நெல்லின் ஈரப்பதத்தை வைத்து கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி இருந்த நிலையில்தான் அது குறித்து ஆய்வு செய்வதற்காக 3 குழுக்களை மத்திய அரசு நியமித்திருக்கின்றது. இந்த 3 குழுவினரும் தனித்தனியாக பிரிந்து சென்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். அதன்படி இயற்கை காரணங்களால் நெற்பயிர்களை உலர வைப்பதில் சிக்கல்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து பெறக்கூடிய அந்த நெல் மாதிரிகளை அடிப்படையாக வைத்து தளர்வுகளை வழங்குவார்கள். மத்திய குழுவினர் 3 குழுக்களாக பிரிந்து பார்வையிட்டு அவர்கள் சேகரித்து செல்லக்கூடிய அந்த நெல்மணிகளின் அடிப்படையிலே 22%-ஆக நெல்லின் ஈரப்பதத்தை அங்கீகரித்து கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கான உத்தரவை வழங்கலாமா என்பது தெரியவரும். ஏற்கனவே மத்திய அரசை நோக்கி 2 விதமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்று, நெல்லினுடைய ஈரப்பதத்தை அதிகரித்து கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும், 17-22% உயர்த்த வேண்டும் என்பது. மற்றொன்று, அரிசி ஆலைகளில் அரைக்கப்படக்கூடிய நெல்லோடு செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பதற்கான அந்த அரிசி ஆலைகளில் நெல்லை அரைத்த பிறகு செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பதற்கான அனுமதியினை வழங்க வேண்டும் என்று 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் ஈரப்பதத்தை அதிகரிப்பதற்கான அனுமதியை வழங்கக்கூடிய விதமாக மத்திய குழுவினர் தமிழகத்திற்கு வர உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.